சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அந்த ஏகனுடைய அருள் நிரம்பிய ரமலான் மாதத்தில் அந்த தூதர் நமக்கு காட்டி தந்த ஒரு மிக முக்கியமான வழிபாடான இரவு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். மனிதனுடைய வாழ்வியலும் இறைவனின் வழிமுறையும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சில மார்க்க செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த மனித வாழ்க்கையில் பெருமளவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஷைத்தானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பொருட்டாக நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் ஷைத்தானை பற்றிய தகவல்கள் பேசப்படும். நாளைய தினத்திலிருந்து தான் அந்த டாபிக்குடைய உண்மையான கருவே ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முதலில் நினைவுபடுத்தி கொண்டு, இந்த பெண்கள் ஆண்கள் தொழக்கூடிய இடத்திற்கு மத்தியில் இந்த திரை போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் மக்கள் மத்தியில் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ அது பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரை போடக்கூடியது அப்படிங்கிறது அல்லாஹுடைய ரசூல் காலத்தில் இல்லாத ஒரு வழிமுறை. இந்த திரை போடுறதுங்கிறது இல்லை. எந்த அளவுக்கு ரசூலாவுடைய காலத்தில் இந்த வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டது, தொழுகை என்ற வழிமுறை கடைபிடிக்கப்பட்டது என்றால், சஹாபாக்களாக இருந்த அந்த ஆண்கள் அவர்கள்ட்ட ஆடை பற்றாக்குறை இருந்தது. ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்வார்கள். ஆண்களுடைய மறை உறுப்பு பின்னாடி நிற்கக்கூடியவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் பெண்களாகியவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் கட்டளையிடுகிறார்கள், பெண்களே, நீங்கள் நான் தக்பீர் சொல்லி சுஜூதிலிருந்து தலையை உயர்த்திய பிறகு சிறிது தாமதப்படுத்தி நீங்கள் தலையை உயர்த்துங்கள். ஏனென்றால் ஆண்களுடைய மறைவிடத்தை நீங்கள் பார்க்க நேரிடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ மார்க்கத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு மத்தியில் தொழுகையில் ஒரு திரை இருக்கணும் அவசியம் என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் அதை காட்டி தந்திருப்பாங்க. பெண்கள் வரக்கூடாதுனாவது சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் பெண்களை நீங்கள் வீட்டில் தொழுங்க, ஆண்களுக்கெல்லாம் ஆடை பற்றாக்குறை இருக்குது என்பதை காட்டி தந்திருப்பாங்க. அப்போ ஆடையில் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் கூட, பெண்கள் பின்னாடி நின்று தொழக்கூடிய நேரத்தில் கூட திரை என்கிற ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தரவில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த திரை தான் பெண்களுடைய தொழுகையிலும் பெண்களுடைய மற்ற மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்திற்கும் ஒரு அங்கங்களாக வைக்கும். இப்போ இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அத்தஹியாத்து உட்கார்ற நேரம் அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சிட்டாருன்னு வைங்க, பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆண்களும் எந்திரிச்சிருவாங்க. அதை கவனம் இருந்து அவங்க தஸ்பீக சொல்லி இமாமை உட்கார வைக்கலாம். அதுவும் கவனம் இல்லாமல் எந்திரிச்சிட்டார் அப்படின்னா எல்லா ஆண்களும் எந்திரிச்சு தான் ஆகணும். இமாம் தவறாக தொழுதால் கூட இமாமுக்கு கட்டுப்பட்டு எழுந்து தான் ஆகணுங்கிறது மார்க்க சட்டம். பெண்கள் அப்படி எந்திக்க முடியுமான்னு கேட்டால் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துருவாங்க. அவங்க அத்தஹியாத்துன்னு நினைப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான இன்னொரு அங்கத்தை காட்டி தரும்போது சொல்றாங்க, இமாமை முதல் சஃபில் உள்ளவர்கள் பின்பற்றணும். முதல் சஃபில் உள்ளவர்கள் இரண்டாவது சஃபில் உள்ளவர்கள் அவங்கள பின்பற்றணும். மூன்றாவது சஃப் உள்ளவர்கள் இரண்டாவது சஃப் உள்ளவர்களை பின்பற்றணும். இப்படி பிந்தியவர்கள் முந்தியவர்களை பின்பற்றுங்கள் என்று காட்டி தந்தார்கள். அப்போ ஆண்களை பெண்கள் பின்பற்றணும். ஆண்கள் எப்படி தொழுகிறாங்கிறத பார்த்து தான் தொழ வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதனால் திரை என்கிற கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லாது. தேவையில்லாத பேணுதல்கள் இருக்கக்கூடாது. பஸ்ஸில் போகிறோம், மற்ற பொது இடங்களில் போகிறோம், இது மாதிரி திரைகளோடு தான் இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அங்கே தான் உண்மையில இருக்கணும். எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. இப்போ பொதுவாக இப்போ ஜவுளி கடன் வந்துருச்சு, நீங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கூடி குழாவி பேசுகிற அளவிற்கு அங்கே சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும். அந்த இடத்துல பிரிஞ்சு நிற்கணும். ரசூலுல்லாஹ் காட்டினது எங்க? பஜாரில், கடை தெருவில் ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறான். பள்ளிவாசலில் ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்போ இங்கே திரை போடணும் அப்படின்னு சொல்றது, மற்ற இடத்துல திரை இல்லாத அளவில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து பேசுகிற அளவிற்கு சூழ்நிலைகள் இருப்பது ஒரு பெரிய வேடிக்கையா இருக்குது.
அப்ப எந்த இடத்துல பேணுதல் இருக்கணும்னா பள்ளியை தாண்டிய மற்ற இடத்துல அதிக பேணுதல் இருக்கணும். இங்க பேணுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இது பேணுதல் கிடையாது. ஆண்களுக்கு பெண்களுக்கு மத்தியில் திரை போடுவது பேணுதல் கிடையாது அப்படிங்கிற நினைவுபடுத்திக்கிறோம். கூடுதலாக என்னன்னா, இந்த திரையை அகற்றிட்டா தான் அங்கே பேச்சே குறையும். திரை இருந்துச்சுன்னா இங்க நம்மளை எவன் பார்க்கறான், அவனை பாட்டுக்கு எதையா பேசிட்டு போட்டா கதை பேசுவானோ, நம்ம உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்லி பெண்கள் தங்களுடைய உலக காரியங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதும் இந்த திரை தான். அதனால தான் நம்ம ஜமாத் சார்பாக நம்முடைய பள்ளிவாசல்ல இந்த திரை போடக்கூடிய காரியத்தை பெருமளவில் நாம் தவிர்த்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு, இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இப்போ தொழுதுட்டு சில பேர் கிளம்பி இருக்கலாம். நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியது என்னன்னா, பள்ளிக்குள் நம்ம வர்றது கொஞ்சமாவது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற மாட்டோமாங்கிற நோக்கம் தான். இப்போ மற்ற பள்ளிவாசல்ல பெண்கள் முழுமையாக நிராகரிக்கப்படுறாங்க, அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ பெண்கள் பெண்களை அல்லாஹ் வெறுக்கிறாங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தம்னஉ அமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள். நாங்க ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை விட்டு பெண்களை தடுக்காதீங்கன்னு சொல்லணும். லா தம்னஉ அமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டும் அல்லாஹ்வுடைய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய பெண்கள் நீங்க அல்லாஹ்வுக்கு மகள்ங்கிற அந்தஸ்து கிடையாது. அல்லாஹ் கொடுத்த அமானிதமான பொருள் ஆண்கள்கிட்ட இந்த பெண்கள் என்கிற பொருள். அதனால அல்லாஹ் தன்னுடைய பொருள்னு சொல்றான், இது என்னுடைய பொருள், இந்த விஷயத்தை நீ தடுக்காத, பள்ளிக்குள் வரும்பொழுது பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று காட்டி தந்தார்கள். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் பெண்களை நாம் அனுமதி கொடுக்கிறோம். பெண்களுக்கு ஆண்கள் எந்த அளவிற்கு வழிபாடு செய்வதற்கு பள்ளிவாசல்ல இடம் இருக்கிறதோ அதே அளவிற்கு அதே சம உரிமை பெண்களுக்கு உண்டு என்கிற ஒரு நிலையை, நபிகளார் காட்டி தந்த நிலையை பெண்கள் மத்தியில் நம்ம ஏற்பாடு செய்கிறோம். அதை உணர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தை தஸ்பீக செய்வதற்கு, குரானை ஓதுவதற்கு, தொழுவதற்கு, வழிபாடு செய்வதற்கு பயன்படுத்தினால் ஆண்களே அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன தோணும்னா, வழிபாடு செய்கிறாங்க இவங்களையும் விரட்டணும், கூடுதலான நேரம் வழிபாடு செய்யட்டுங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். இப்போ பேச்சு கூடிடுச்சுன்னு வைங்களேன், இப்போ ஆண்கள் பகுதியிலிருந்து ஒரு கருத்து வரும், எதுக்கு போட்டுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு தேவையெல்லாம் பேசி நம்ம வழிபாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்களேங்கிற சூழ்நிலை உருவாகும். அப்போ பெண்களுக்கு நம்ம இரவு தொழுகை வைக்கல, அப்படி நிலை மாறலாம். அப்போ அது மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களாகி நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் அதிகப்படியான கண்ணியத்தையும் பேணுதலையும் உங்களுடைய நாவுகளால் வழிபாடுகளால் நீங்கள் அதை கடைபிடிங்கள் என்பதை உங்களுக்கான அறிவுரையாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை நாம் ஆரம்பம் செய்வோம். இப்போ இன்றைய தினம், நேற்று 2 தினம் நாம் பார்த்த தகவல்கள் என்னன்னா, ஷைத்தான் மனிதர்கள் விஷயத்தில் எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறான், அவன் எப்படி வழிகட்டான், வழிகெடுவதற்கு அடிப்படையாக இருந்தது பொறாமை என்கிற ஒரு கெட்ட குணம்தான். பிறகு மனிதர்களை வழிகெடுப்பதற்காக இறைவனிடத்தில் அனுமதி பெற்று வந்த அந்த ஷைத்தான் தொழுகையாக இருந்தாலும் இன்ன பிற காரியமாக இருந்தாலும் மனதை குழப்பக்கூடிய, அவன் ஆதிக்கம் செலுத்துற இடமெல்லாம் மனசுதான். இந்த ஷைத்தான் உடம்புக்குள்ள வந்துருவான், பைத்தியமாக்கிறோம், அப்படி எதுவுமே பண்ண மாட்டான். அவன் செய்யறதெல்லாம் மனதிற்குள் உண்டான குழப்பங்களை ஏற்படுத்துவான். மனதிற்குள் என்னன்னா பல்வேறு வகையான இடையூறுகளை, இடர்பாடுகளை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய காரியம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த 2 மரணங்கள். இந்த 2 மரணத்தையும் பாருங்க. ஒருவர் போர்க்களம் நடக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போர்க்களம் நடக்குது. அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் வீர தீரமாக சண்டையிட்டு இருக்காங்க. சில சஹாபாக்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. காரணம் அந்த ஷிஃப்ட் முடிஞ்சோன்னு இந்த ஷிஃப்ட் போகணும். ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த நபித்தோழர்கள்ட்ட ரசூலுல்லாஹ்விடத்தில் சில நபித்தோழர்கள் பேசுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எல்லா தோழர்களும் நல்ல போரிடுறாங்க, அதுல ஒருத்தர் மட்டும் நல்ல வீர தீரமாக சண்டையிடுகிறார், எதிரிகளுக்கு மத்தியில் வாள்களுக்கு நெருக்கத்தில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார், இவர் சொர்க்கவாசியில் ஒருவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அவர் நரகவாசின்ட்டாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? போரை விட்டு ஒருத்தர் ஒதுங்கி ஓடிட்டானே, ஊருக்கு மதினாவுக்கு போனானே, நயவஞ்சகனை பார்த்து சொல்லல. யாரை சொல்லுகிறார்கள்? போரில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார், ஈமான் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் போரிடுகிறார். அவர் தான் வீரன் பாராட்ட போராடல, இறை திருப்திக்காகத்தான் போராடுகிறார், எதிரிகளுடைய வாள்களுக்கு நெருக்கத்தில் நின்று போராடுகிறார். ஆனால் அத்தகைய தோழரை, அத்தகைய இஸ்லாமியரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகவாசி. ஒரு நபித்தோழர் அவரை ஃபாலோ பண்ணி போறார், அவர் எப்படி நரகவாசி ஆகுறாருன்னு. அவர் எதிரிகள்கிட்ட மத்தியில் சண்டையிடுகிறார், கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு காயம் வந்தவுடன் அந்த போர்க்களத்தை விட்டு கொஞ்சம் தொலைதூரத்தை நவுண்டு போறாரு. நகர்ந்து போய் அந்த வேதனை தாங்க முடியல, பொறுமை இழக்கிறாரு. உடனடியாக தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு தன்னையே தாக்கி கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மரணித்து விடுகிறார். இவர் யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் நரகவாசி. ஒரு முஸ்லிமான நபர், ரசூலுல்லாஹ் காலத்தில் நபியை கண்டு ஈமான் கொண்டவர், எல்லா வகையான தியாகத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டவர், ரப்புடைய திருப்திக்காக வந்து நின்றவர். இவர் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? இவர் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சாங்க, ஆனால் இவர் நரகவாசின்னு நாங்க ரசூலுல்லாஹ்.
நரகவாசியாக மாறியது கடைசி நேரம், அந்த ஒரு நொடி பொழுது அவருடைய உள்ளத்தை ஷைத்தான் தடம்புறம் வச்சுட்டான். அப்ப ஷைத்தானுடைய ஆதிக்கம் கடைசி கட்ட நேரம் வரைக்கும் இருக்குங்கிறத காட்டுதா. இதே ஆதிக்கத்தை இன்னொருத்தர் இடத்துல பண்ணல பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஃபஜருடைய தொழுகையில ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் காலத்துக்கு பிறகு உமர் ஆட்சியாளராக இருக்கிறார். அவர் தொழுகை ஃபஜர் தொழுகை வைக்கக்கூடிய இமாமாக இருக்கிறார். பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்திட்டான் கத்திய வச்சு. அன்றைய அந்த தொழுகை ஃபஜருடைய தொழுகையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையாக சேதப்படுத்தப்படுறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, பால் கொடுக்குறாங்க, அது உடம்பு வயிற்று வழியா வெளியே வருது. அப்ப எவ்வளவு மோசமானது. இப்போ உள்ள காலத்தில் கூட அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஆயிரும். ரசூலுல்லாஹ் காலம்னா என்ன சர்ஜரி உண்டா, அதுக்குன்னு ஏதாவது மருத்துவ முறை உண்டா? ஒன்றும் கிடையாது. அப்ப புரிந்து கொள்கிறார்கள் இவர் மரண நெருக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு. அப்போ சில பேர் சொல்றாங்க, கேட்கிறாங்க, உமர் உங்களுடைய நிலை எப்படி இருக்கு? கடுமையான வேதனை, கடுமையான வலி, இதற்கு ஈடாக உலகம் முழுவதும் தங்கம் இருந்து அதை கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்க தயார், அவ்வளவு வேதனையில் நான் இருக்கிறேன். அப்ப அந்த வேதனையில கூட உமர் என்ன செய்யல? தற்கொலையை நாடல, தற்கொலை சிந்தனை வரல. என்ன காரணம்? அந்த நபர் இடத்தில் ஷைத்தான் வாளாட்டின மாதிரி உமர்கிட்ட வாளாட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் மாற்று பாதையை போயிருவான். உமர் கிட்ட எல்லாம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாது. அவ்வளவு தெள்ள தெளிவாக ஷைத்தானுடைய காரியங்களில் உமர் நிலையாக நிற்கக்கூடியவர், அதை விட்டும் வெறுக்கக்கூடியவர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராங்க. இப்ப ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான், மரணிக்கின்ற வரைக்கும் வருவான், மரணிக்கிற கடைசி நேரம் வரைக்கும் வருவான். எப்படியாவது இவனை கவுத்திர முடியாதா, எதையாவது பண்ணிட முடியாதா அப்படிங்கிறதுக்கு முதல் காரணமாக செயல்படுவான். நாம அவனிடத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது என்பதை இன்றைய நேரத்தினுடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். பாதுகாப்பு பெறுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நமக்கு எத்தனையோ பல சோதனைகளை பற்றி சொல்லித் தருது. கபருடைய வேதனை இருக்குது, உலகத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் இருக்கு, கவலை இருக்கு, நரகம் இருக்கு. இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி மார்க்கம் சொல்லித் தருது. ஆனால் இதையெல்லாம் சொல்லி தந்தை விட அதிகமாக எதை பற்றி பேசியிருக்குன்னா ஷைத்தானை பற்றி. ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு பல தருணங்களில் சொல்லித் தருகிறது. எந்தெந்த இடத்துல அல்லாஹ் தன் திருக்குரானிலே சொல்கிறான், இம்மா என்சி அன்னக்கமின ஷைத்தான் நஸஉன், அதாவது ஷைத்தான் இடத்தில் இருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டால், ஒரு அதாவது அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படும் என்றால் ஃபஸ்தஈது பில்லாஹ், உடனடியாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடுவார்கள். இன்னஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் செவியுறுபவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று சூரா ஆராஃப் என்ற 7வது அத்தியாயம் 200வது வசனம், ஃபுசிலத் என்ற 41வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுறான் பாருங்க, சூரா முக்மின் என்ற 23வது அத்தியாயம் 98வது வசனத்திலே சொல்கிறான், வக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் என்னிடத்தில் இடர்பாடுகளை ஏற்படுத்துவதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க ரப்பி ஐயஹ்துரூன், அந்த ஷைத்தான் என்னிடத்தில் வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் என்னிடத்தில் பாதுகாப்பை கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அப்ப திருக்குரானில் பல இடங்களில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருவதை நம்ம பார்க்க முடியுது. அதே போன்று சூரா நாஸ், அந்த நாஸ் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டது யாருக்காகத்தான்? இவருக்கு தான், ஷைத்தானுக்கு தான். குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடுவானே அவனுடைய தீங்கை விட்டு மனிதர்களுடைய அரசன், மனிதர்களுடைய கடவுள், மனிதர்களுடைய இரட்சகனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லித்தரான். அப்ப திருக்குரான்ல பல இடங்களில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவது அவசியம் என்பதை இறைவன் சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சில அமல்கள் செய்யும் போது மார்க்கம் சொல்லுது, இந்த அமல் செஞ்சா நீ ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்க, உன்னை செய்ய விட மாட்டான், இதை நீ செஞ்சிட்டன்னு வை, அடுத்து உன்னுடைய நேரிய பாதை சீர்பெற்று விடும். அதை சீர்படக்கூடாதுங்கிறதுக்காக தடுக்கக்கூடிய இடத்தில் வருவான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், வைதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதினால் ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எரியப்பட்ட ஷைத்தான், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஏன்? உங்களை படிக்க விடமாட்டான், குர்ஆனை தொட விடமாட்டான், குர்ஆனை வாசிக்கவோ மனனமிடவோ அதை சிந்திக்கவோ அதன்படி செயல்படவோ உங்களை விடமாட்டான். குர்ஆனை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உடனே ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரா நஹ்ல் என்ற 16 அத்தியாயம் 98வது வசனம். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில காரியத்தை செய்யும் பொழுது நம்ம மழை ஜலம் கழிக்க போறோம், அப்படி மழை ஜலம் கழிக்கும் போது கூட நம்ம யாரிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும்னா அல்லாஹ் அஊது பிக்க, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸி, இறைவா வெட்கக்கேடான காரியத்தை தூண்டக்கூடிய அந்த ஆண் பெண் ஷைத்தானிடம் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த செய்தி சஹீஹ் புகாரியுடைய 142வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, தனிமையில்
மறைவுறுப்போடு நீங்கள் தனித்திருக்கிற நேரம் இருந்தது கழிவறை. அதுல உங்களுக்கு வெட்கக்கேடான காரியத்தை தான், தூண்டுகிற காரியத்தை தான் அவன் உங்களுக்கு செய்ய வைப்பான். துவா செய்துவிட்டு நீங்கள் கழிவறைக்குள் நுழையுங்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. அதே போன்று கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்க. இதுல துவா செய்யும் போது கூட ரசூல்லா யாரை நினைவுபடுத்துறாங்க அப்படின்னா, நினைவுபடுத்த சொல்றாங்க அப்படின்னா ஷைத்தானை பற்றி. பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அதாவது பிஸ்மில்லாஹி ரப்பி அல்லாஹ் ஜன்னிப்ன ஷைத்தான ஓ ஜன்னிப்பி ஷைத்தான மா ரசக்தனா. இறைவா, ஷைத்தானை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய நிலையில் உன் பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன். உடல் உறவு தாம்பத்தியத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான ஓ ஜன்னிப்பி ஷைத்தான மா ரசக்தனா. இறைவா, நாங்கள் இந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பை உன்னிடத்தில் கேட்கிறோம். எங்களுக்கு நீ தரக்கூடிய பிள்ளைகளையும் ஷைத்தானை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடியவர்களாக உன்னிடத்தில் தேடுகிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத் தருகிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய 3271வது நபிமொழியாக இருக்கிறது. அதே போன்று இந்த காலையில் எந்திக்கிறோம், காலையில் எழுந்தால் ஒரு துவா ரசூலா சொல்றாங்க. அதே துவாவை மாலையில் அசருக்கு பிறகு இந்த துவா ஓதுங்க, ஃபஜருக்கு பிறகு ஓதுங்க, அசருக்கு பிறகு ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வ ஷஹாதா ரப்ப குல்லி ஷையின் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன், மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றினுடைய காரியங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் நிர்வாகியாக அரசனாக இருக்கக்கூடியவன். இறைவா, நீ உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. என்னுடைய நஃப்ஸின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் ஷைத்தானை விட்டும் ஷைத்தானுடைய கூட்டாளிகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுறேன். வளமையா கேளுங்க, காலையில் எந்திரிச்சோன்னு கேளுங்க, அசருடைய நேரத்தில் கேளுங்க. இது ஒரு நாள் பொழுது நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி. திருமிதியுடைய 3392 3314வது நபிமொழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபஜருடைய தொழுகை முடிச்சிட்டோம், நீங்க ஒரு திக்ரு ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க. இது துவா கிடையாது, இது திக்ரு. என்ன திக்ரு? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். முன்னாடி சுன்ன ஜமாத்தில் இருக்கும்போது கலிமான்னு படிச்சிருப்போம். கலிமா தௌஹீத் என்று படிக்க சொல்லி கொடுத்த கலிமா இதுதான். இது ஒரு திக்ரு. என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, அவனுக்கே ஆட்சி அதிகாரம். வலஹுல் ஹம்து, அவனுக்கே எல்லா புகழும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு திக்ரு, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திக்ரு. ரசூலா சொன்னாங்க, ஒரு நாள் காலை பொழுதுல 100 முறை இதை ஓதுங்க. தினம் தினம் காலையில் இதை 100 முறை ஓதுங்கள். ஓதினால் 100 நன்மை உங்களுக்கு எழுதப்படும். ஒரு மார்க் போட்டாச்சா, 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். போனஸ் 100 பாவங்கள் உங்களுடைய பாவ கணக்குல இருந்து எல்லாம் எடுத்துறான். அது போக பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்து 10 அடிமைகளை விடுதலை செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி வழங்கப்படும். அடிமைகளை விடுதலை செய்யறது லேசுப்பட்ட காரியமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 3 போக அன்றைய மாலை வரை, மகரிபு வரை உங்களை விட்டும் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி திருமிதியுடைய 3474வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூங்க செல்லும் பொழுது ஓதுகிறதற்கு ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறாங்க. நேற்றைய தினம் கூட பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு திருடன் சொல்லிட்டு போறான். என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன், என்ன விட்டுருங்க, நான் திருடனை சொல்லிடாதீங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இரவு தூங்க செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதி விட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள், ஆயத்துல் குர்சி ஓதுங்கன்னாங்க. அப்படி ஓதிவிட்டால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அந்த வானவர் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார். பகல் ஃபஜருடைய நேரம் வருகின்ற வரை அவர் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார் என்று சொன்னாங்க. இதை ரசூலுல்லாஹ்ட்ட போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆமாம், அவன் உண்மையைத்தான் சொன்னான், வஹுவ காதிபுன், ஆனால் அவன் பொய்யன், அவன் ஃப்ராடுக்காரன், ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியுடைய 3275வது நபிமொழி. அதே போன்று கனவு காண்றோம்ல, இதுல கெட்ட கனவு வரும். நம்ம எல்லாருக்குமே என்னன்னா நல்ல கனவுகள் வரும், கெட்ட கனவுகள் வரும். நல்ல கனவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நல்ல கனவு வருதா? இது எதனால வருகிறது என்றால், இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய நற்செய்திகளில் இது ஒன்று. 7 பங்குல 1 வஹியை அனுப்புறாமல, நுபுவத்துனா இறை தூதர்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வஹி தான் நுபுவத். அதனுடைய 48 பங்குல 1 பங்கு என்னன்னு கேட்டா, இந்த நல்ல கனவு ஒரு அல்லாஹ் நாடினா அது பிற்காலத்தில் நடக்கலாம், நடக்கும்னு சொல்லல.
இறைவன் நாடினால் அது நடக்கலாம், உங்களுக்கு அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துறான் அப்படின்னாங்க. கெட்ட கனவு வந்ததென்றால் அது அல்லாஹ் தரல, ஷைத்தான் உங்களை குழப்புவதற்காக, பயமுறுத்துவதற்காக ஷைத்தான் தரக்கூடிய காரியம் தான் இந்த கெட்ட கனவு. அவனை பயமுறுத்திடணும், புள்ள மௌத்தாகிற மாதிரி கனவு காட்டிடுவான், உம்மா அப்பா போய் சேர்ந்துற மாதிரி கனவு காட்டிடுவான், உங்களுக்கு கொடூர நோய் வர்ற மாதிரி கனவு வரும். கனவு வந்து நீங்க நினைப்பீங்க, பயந்து அதை 4 பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இதை பற்றியே உங்க சிந்தனை இருக்கும், வழிபாட்டில் இருக்காது. இதை பற்றி சிந்தனை இருக்கும், உலக காரியத்தில் சிந்தனை இருக்காது. அப்ப சிந்தனையை குழப்புவதற்கு என்ன வேலை முடியுமோ அத்தனை வேலையும் செய்வான் இந்த கெட்ட கனவு விஷயத்துல அப்படின்ற சொன்னாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கெட்ட கனவு கண்டீர்கள் என்றால் வெளியாட்டி சொல்லாதீங்க, நல்ல கனவு கண்டீர்கள் என்றால் உங்களுடைய நேசத்திற்குரியவர்கள்ட்ட மட்டும் சொல்லுங்க. கெட்ட கனவை கண்டீர்கள் யாட்டி சொல்லாதீங்க. அவன் நோக்கம் என்ன தெரியுமா, உங்களை வந்து நாசமாக்கணும்னு கிடையாது. இது வெளியே போனா வேற எவனா நாசமாகும். நீங்க கெட்ட கனவு காண்றீங்க மௌத்தாவர மாதிரி, போய் உங்க உமாட்ட சொல்றீங்கன்னு வைங்க, சந்தோஷப்படுவாங்களா? அவங்க அதை நினைச்சிட்டு வருத்தப்படுவாங்க. ஏதாவது அவனுக்கு ஒரு லாபம் கிடைச்சிடும். ஒண்ணு நீங்க நாசமாகணும், இல்ல உங்க உமா நாசமாகணும், அப்பா யாராவது ஒருத்தர் நாசமானா போதும். இந்த எண்ணத்தில் அவன் கெட்ட கனவை போடுகிறான். வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இதனால ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஏன், விதியை அமைக்கிறது நானு, அவங்களுக்கு எனக்கு நல்லதையும் கெட்டதையும் தரக்கூடியது நானு. அவன் நான் நாடுறத நடக்குமே தவிர அவன் போடுற கனவை கொண்டு நடக்க போறது இல்லை. கெட்ட கனவை உதாசீனப்படுத்துங்க. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஒருவேளை ரொம்ப உங்களால் மன வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒரு கெட்ட கனவு வந்தால் நீங்கள் எழுந்து தொழுதுருங்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சஹீ புகாரியுடைய 6995 அந்த நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. அதே போன்று ஏதாவது வெளியூருக்கு போறோம், வெளி இடங்களுக்கு போறோம், அங்க போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லுறாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இறைவா, உன்னுடைய முழுமையான அந்த வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ படைத்த அனைத்தினுடைய தீங்கை விட்டும். அப்ப அனைத்தினுடைய தீங்கு என்பது ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நாடுவது வந்து என்ன, ஷைத்தானதை குறிப்பா சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற செய்தி சஹீ முஸ்லிமுடைய 5248வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தொழுகையில நிற்போம், தொழுகையில வந்து குழப்பங்கள் ஏற்படும். என்ன சூரா ஓதணும், சூரா ஓதிட்டோமா இல்லையா, எத்தனாவது ரக்காயத்து, எத்தனாவது சுஜூது, என்ன தொழுகை. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன, லுஹரா அசராங்கிறதுலே பிரச்சனை வரும். அப்ப இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்பொழுது இதுக்கு ஏற்படுத்துவது ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹின்சப்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான், தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்துவது அவனுடைய தலையாய பணி. அந்த வேலைக்கு தான் வருவான். அவருடைய ஜாபே என்னது, உள்ள வந்துட்டாருன்னா அவர் வந்து தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துவார். அந்த மாதிரி வேலையைத்தான் அவன் செய்வான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி குழப்பம் ஏற்பட்டா நான் என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடது பக்கமாக 3 முறை துப்புன எச்சியே துப்புறது இல்லை, அந்த காத்த துப்புற மாதிரி அப்படி நீ செய்ய. அப்படி நீ செய்தால் ஷைத்தானை விட்டும் உனக்கு அல்லாஹ் பாதுகாப்பை அந்த தொழுகையில் தருகிறான்னாங்க. அந்த நபித்தோழர் அதை செய்கிறார். நான் சொன்ன நாளில் இருந்து என் தொழுகையில எந்த ஒரு குழப்பமும் வரல. திடீர்னு ஒரு முறை வரும், மறுபடியும் சொன்னா அது போயிடும். அப்படிங்கிறத நபித்தோழர் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. சஹீ முஸ்லிமுடைய 4431வது நபிமொழியாக இருக்கிறது. அடுத்து வந்து சில குணங்கள் இருக்கு. இந்த குணம் வெளியே வரும்போதெல்லாம் இந்த துவாவை செய்யினாங்க. அதுல ஒரு காரியம், ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு 2 நபர்கள் சண்டையிடுறாங்க, 2 பேரும் முஸ்லீமும். சண்டையிடக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு கடுமையான கோபம் வருது. ரசூலுல்லாஹ் முன்னாடி நடக்குது இந்த காரியம். கோபத்துல முகம் செவந்துருது, தொண்டையினுடைய அந்த நரம்பெல்லாம் புடைக்குது, கடுமையான கோபம். கொடுத்து ஏதாவது பொருளத்தை கொடுத்த மண்டையில் எரிஞ்சிருவார் போல, அப்படி ஒரு கோபம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துவாவை அவர் செய்தால் அவர் கோபம் கட்டுப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீ புகாரியுடைய 3282வது நபிமொழி. அதே போன்று இந்த கழுதை இருக்குல்ல, இந்த கழுதையெல்லாம் ரொம்ப சமூகத்தில் பெரிய அளவில் பார்க்க முடியாத ஒரு ஜீவன ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அது அந்த அளவுக்கு பார்க்க முடியாது நம்ம பகுதியில். அப்ப அந்த கழுதையை பொறுத்த வரைக்கும் அது கணைக்கும் சத்தத்தை நீங்கள் கேட்டால், சேவல் வந்து கொக்கரிக்கக்கூடிய கூவக்கூடிய சத்தத்தை கேட்டால் அது ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய வானவரை பார்த்திருக்கிறது. நீங்கள் அல்லாஹ் கிட்ட ரஹ்மத்தை கேளுங்க. கழுதை கணைக்கக்கூடிய சத்தத்தை கேட்டால் அது வந்து ஷைத்தானை பார்த்திருக்கிறது. நீங்கள் உடனடியாக ஷைத்தானை விட்டு நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீ புகாரியுடைய 3330வது நபிமொழியாக இருக்கிறது. இது போக எப்பமெல்லாம் ஷைத்தான் நம்மகிட்ட ஆதிக்கம் செலுத்துவோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம உள்ளத்திலிருந்து திக்ர் போகுதோ, அல்லாஹ்வை பற்றி நினைப்பு போகுதோ, ஷைத்தான் நமக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் திக்ர் செய்யற எண்ணமே வராது. திக்ர்னா நான் சொல்ற சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வை பற்றி எண்ணம், மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, கபரை பற்றி, நம்ம வந்து சொர்க்கம் போகணுமேங்கிற அந்த ஆசை,
இது மாதிரியான இறைவனை சார்ந்த அந்த சிந்தனைகள் இருக்குதே, இந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்துல வரல அப்படின்னா ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். இதை மார்க்கம் காட்டி தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் 43வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்கிறான், ஒமை யஷான் திக்ரி ரஹ்மான், அளவற்ற அருளாளனுடைய அந்த நினைவை விட்டும் யார் புறக்கணித்து விடுகிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம ஒரு ஷைத்தானை சாட்டுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அவன் அந்த நபருக்கு நெருங்கிய தோழனாக மாறிவிடுவான். அல்லாவை பற்றிய சிந்தனை என்ன அர்த்தம்? தொழுகை ஒரு சிந்தனை, நோன்பு சிந்தனை, துவா சிந்தனை, தர்மம் சிந்தனை. அமல்களை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கனாலே ஷைத்தான் அல்லாஹ் கொடுத்துருவான், உங்க பக்கத்துல வச்சிருவான். அவன் மவுத்து வரைக்கும் உங்களுக்கு நண்பனாக இருப்பான் என்ற கருத்தில் இறைவன் பேசக்கூடியதை பார்க்க முடியுது. இது போக நற்குணம் இருக்குல்ல, நல்ல பண்புகள், இது நம்ம கிட்ட இருந்து கெட்டு போச்சுன்னு வைங்க, ஷைத்தான் நம்ம கிட்ட ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன இத்தகௌ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், யாரோ இறை அச்சவாதிகள் இருக்கிறாங்களே அவர்கள்ட்ட ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வந்தது என்றால் உடனடியாக தத்ததக்கரு, அவர்கள் நினைவு கூறுவார்கள். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஇதாஹும் பஸீருன், அவர்கள் உடனடியாக சுதாரித்துக் கொள்வார்கள். இறையச்சவாதிகள்கிட்ட ஷைத்தான் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தை போடுவான், கெட்ட சிந்தனையை போடுவான். போட்ட உடனே இறையச்சவாதியாக இருந்தால் என்ன செய்வார்னு கேட்டா உடனடியாக சுதாரித்துக் கொள்வார்கள். அப்ப இறையச்ச இல்லைன்னு உங்களுக்கு சுதாரிப்பு சிந்தனை வராது. நீங்க அவன் போடுற ரூட்ல போய்கிட்டே இருப்பீங்க, அந்த ரூட்லயே போவீங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அராஃப் என்ற 7வது அத்தியாயம் 201வது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்ப இவ்வளவு செய்தி எதை பத்தி சொல்லுதுன்னா, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடு, ஒவ்வொரு நேரத்துல தேடு, ஒவ்வொரு பண்புல கெட்ட குணத்துல தேடு, அதே மாதிரி கழுதை கணைத்தால் தேடு அப்படின்னு சொல்லி மார்க்கம் ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஒவ்வொரு கால பொழுதுகளை சொல்லி ஷைத்தானை விட்டு இந்த அளவுக்கு வேற எதை விட்டுமே பாதுகாப்பு தேட சொல்லு. இந்த அளவுக்கு நரகத்தையாவது விட்டு பாதுகாப்பு தேட சொன்னா குர்ஆன் முழுக்க பாருங்க, நரகத்தை நீ காலையில் எழுந்தா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு, சாயங்காலம் வந்தா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு, குர்ஆனை ஓதுனா தேடு, அதே மாதிரி கழுதை இப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? நரகம் தான் இருக்கிறதுல உச்சபட்ச வேதனையில் ஒரு இடம், அதை விட்டு கூட அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லி இவ்வளவு இடத்துல சொல்லல. எதை வச்சு சொல்றான்? ஷைத்தானை. ஏன்? இவன் வழிகெடுத்தான உனக்கு கபர் வேதனை வந்துடும், ஷைத்தான் வேதனை வந்துடும், நரக வேதனை வந்துடும். எல்லா வகையான முசீபத்துக்கும் இவன் தான் அடித்தளமா இருக்கிறான். அதனால் இவனை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக முற்று முதலுமாக நீ உதறி தள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தரக்கூடியதை பார்க்க முடியும். அதே போன்று ஷைத்தான் இருக்கிறானே, அவன் நம்ம கிட்ட ஆதிக்கம் செலுத்துறான்னு வைங்க, நம்மளும் அவனும் நண்பன் ஆயிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நண்பன் ஆயிட்டா என்ன செய்யணும்? அவன் நம்ம கூடயே எப்போது இருக்கணுமா இல்லையா? இருக்க மாட்டான். நம்மளை வழிகெடுக்கிற வரைக்கும் கூட இருப்பான், நம்மளை கேவலப்படுத்திட்டு ஓடிடுவான். இது உச்சபட்ச நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சகத்தனம் யார்கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிச்சதுன்னா ஷைத்தான் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. நம்ம ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் இப்லீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க இந்த மரத்தை நெருங்குங்க, சாப்பிடுங்க, நீங்க இந்த உலகத்தை நிரந்தரமா இருக்கலாம் சொல்லிட்டு அவன் சொல்றான் வகாசமஹுமா. வார்த்தை எவ்வளவு தெளிவா அல்ல பயன்படுத்துறான் பாருங்க. வகாசமஹுமா, அவ்விருவருக்கும் அவன் சத்தியம் செய்தான். வகாசமஹுமா இன்னிலக்குமா லமின நாசிஹீன், நான் உங்களுக்கு நலம் நாடுபவன் என்று சத்தியம் செய்தான். அவன் வந்து பேசுறலாம் அப்படியே சால்ஜாப் எப்படி கொடுப்பான்? அது உனக்கு நான் இருக்கிறேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற, நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும் பக்கபலமா இருக்கிறேன், இப்படி பேசுவான். அவன் நல்ல பல வார்த்தைகளை பேசி வாக்குறுதிகளை கொடுத்து அவன் முழுமையாக பக்கபலமாக இருப்பதை போன்று பேசுவான். பழத்தை சாப்பிட்டோன்னா ஆளு காணும், எங்க போனா அவ்வளவுதான். நயவஞ்சகத்தனத்திற்கான ஒரு முழு முதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இப்லீஸ், ஷைத்தான். இந்த ஷைத்தான் உங்கள்கிட்ட எல்லா வகையான நயவஞ்சகான காரியத்தையும் செய்வான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. ஃபஜருக்காக நம்ம இரவுல தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், எந்திரிச்சவன முத கடமை என்னது? ஃபஜர் தொழுகை. அவனுடைய காரியம் என்னன்னா இந்த ஃபஜரை தடுக்கணும், இவனை தூங்க விட்டுறணும், அதானே? அதுக்கு என்ன செய்வான்? நம்ம எந்திரிக்கன்னு நினைச்சா கூட சொல்லுவான், நான் அதாவது அலைக்க லைலும் தவியில், உனக்கு நீளமான இரவு இருக்கு, இன்னும் தூங்கு, டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நாங்க சொல்லலாம். அதே நேரத்தில் தலைமாட்டில் 3 முடிச்சு போட்டுருவான் அப்படின்னு நம்ம நேற்றைய நேரத்தில் அந்த செய்தி பார்த்தோம். ஃபஜரை தொழுதுட்டோம்னா அவனுக்கு நாம எதிரி, நம்ம அவனுக்கு எதிராக நடந்துட்டோம்னு அர்த்தம். ஃபஜர் தொழலைன்னா அவன் என்ன செய்யணும்? நண்போட இருக்கணும்ல. எப்ப நான் சொன்னேன் அதை கேட்டு நீ ஃபஜர் தொழல, நீ தாண்டா என் நண்பன் அப்படின்னு இருக்கணும்ல. ரசூல்லா சொன்னாங்க, பால ஷைத்தான் உதுநெகி, 2 காதுல ஷைத்தான் யூரின் போறான், சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்னாங்க. அப்ப நம்ம அவன் பேச்சை கேட்டு தான் நம்ம தூங்கி இருக்கிறோம். ஃபஜர் தொழுகை யார் பேச்சு கேட்டோம்? அவன் பேச்சை கேட்டு தான் ஃபஜர் தொழாமல் தூங்கி இருக்கிறோம். நம்ம என்ன நம்மளை கண்ணியப்படுத்தணும்ல? கண்ணியப்படுத்த மாட்டான், இழிவுதான் படுத்துவான். அவன் பேச்சை கேட்கிற காலமெல்லாம் அவன் நம்மை அசிங்கப்படுத்துவான் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஷைத்தானை
விரட்டுவதற்காக அவனை வேதனைப்படுத்துறதுக்கு சில காரியத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் நம்மளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். மார்க்க நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ பதிலுக்கு அவனை கொடுமைப்படுத்து, அவனை விட்டுறாத. அவன் உன்னை வந்து எப்போதும் வேலை வாங்கிக்கிட்டு உன்னை வந்து எப்போதுமே பிஸியாவே வச்சிருக்கிறான், எப்போதுமே உன்னை கெட்ட சிந்தனையில ஆக்குறான். நீ பதிலுக்கு அவனுக்கு செய், நீ அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது செஞ்சு விடு. எதிரியை நம்ம அப்படித்தானே பார்ப்போம். போர்க்களத்துக்கு போறோம், நம்மள ஒருத்தர் வெட்ட வரவனை தடுத்து அவனுக்கு என்ன சாப்பாடையே கொடுப்போம், ஸ்வீட்டை கொடுப்போமா? என்ன பண்ணுவோம்? தடுத்து அடுத்து நம்ம ஆயுதத்தை எடுத்து அவனை தாக்கணும். தாக்கினாதான் நாம தப்பிக்க முடியும். மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ எதிரியை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருந்தா காணாது, பாதுகாப்பு தேடுவதோட சேர்த்து அந்த எதிரியை திருப்பி நீ அடி அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எப்படிலாம் அடிக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் சஜிதா. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடும். மார்க்கம் சொல்லி தரக்கூடிய இன்னொரு அடிப்படை என்னன்னா, சஜிதா இருக்குல்ல, சஜிதா ஷைத்தானுக்கு பிடிக்காத ஆக மோசமான, அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு வழிபாடு. எதுக்கு அப்படி அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டது என்ன? உஸ்ஜுத் லி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யும். அவன் செய்யல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருக்குரானில் சஜிதாக்கு என்று சில வசனங்கள் இருக்கு, ஒரு 4 இடம் இருக்கு. இந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதி சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் இந்த இடங்களில் எல்லாம் சூறாக்களை ஓதி நீங்கள் சஜிதா செய்தால், தொழுகைனாலும் சரி தொழுகை இல்லாத நேரத்திலும் சரி, நீங்கள் சஜிதா செய்தால் உங்களை பார்த்து கடுமையாக அவன் வேதனைப்பட்டு அழுகிறான். யாரு? ஷைத்தான அள வைக்கிற ஒரு காரியம் சஜிதா மட்டும். நம்மளை எவ்வளவு அள வச்சிருப்பான், ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பாவ உணிப்புக்கு அள வச்சிருப்பாம்ல, அதாவது பாவம் செய்ய வைத்து அதற்காக வேண்டி வேதனைப்படுத்த வச்சானே. நீங்கள் ஷைத்தான வேதனைப்படுத்த ஒரு காரியம் என்னவென்றால் சஜிதா செய்யுங்க, நிறைய செய்யுங்க. நீங்கள் சஜிதா செய்து அவன் அழ ஆரம்பிக்கிறான், கட்டுமையா வேதனைப்பட்டு அழுகுறான். அவன் சொல்றான், எனக்கு கட்டளையிடப்பட்டது சஜிதா செய் என்று, நான் செய்யாம விட்டுட்டேன். இவனுக்கு கட்டளையிடப்பட்டது, இவன் சஜிதா செஞ்சுட்டான், எனக்கு நரகம் உறுதியாயிடுச்சு, அவனுக்கு சொர்க்கம் உறுதியாயிடுச்சு. சொர்க்கம் உறுதியாயிடுச்சுன்னு ஷைத்தான் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு நேரம் நாம் அதிகமாக சஜிதா செய்வது. அப்போ குர்ஆன் வசனங்களை ஓதி சஜிதா செய்வதையும் மார்க்கம் சொல்லுது. அதிகமான நஃபீலான வணக்க வழிபாடுகள் அது செய்யும் போது சஜிதாக்கள் கூடும். இது என்னன்னா அவனை கடுமையான வேதனைப்படுத்தும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்து ஷைத்தானை பட்டினி போட சொல்றாங்க. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, குடிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி குடிங்க. ஏனென்றால் இறைவனுடைய பெயரை துதிக்காம சாப்பிட்டா குடிச்ச என்ன தெரியுமா செய்வானா ஷைத்தான்? இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, வாங்க இன்னைக்கு நமக்கு குடிக்க கிடைச்சிருச்சு என்று அவன் மற்ற தன் தோழர்கள் ஷைத்தான்கள் அவன் அழைக்கிறான். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால் குடித்தால் இன்றைய தினம் நமக்கு பட்டினி என்று சொல்லி அவன் விருண்டு ஓடிடுறான் அப்படின்னாங்க. அதே போன்று நீங்கள் வீட்டுக்குள் நுழைகிறீங்க, நம்ம எப்போது சலாம் சொல்லிட்டு போவோம். நம்ம கதவை திறந்துட்டு போறதா இருந்தாலும், பூட்டை திறந்துட்டு போறதா இருந்தாலும் சரி, உள்ள ஆள் இருந்தாலும் சரி சலாம் சொல்லுவோம். குர்ஆன் சொல்லுது நமக்கு. இது போக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பிஸ்மில்லா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைங்க. ஏனென்றால் பிஸ்மில்லா சொல்லாமல் நுழைந்து விட்டால் அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டில் தான் அவன் தங்குறான், அவன் வாடகை இல்லாமல் உங்க வீட்டில் தங்குறான், உங்களை வழி கெடுக்கிறான். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சென்றால் உங்கள் வீட்டுக்குள் ஷைத்தானுக்கு அனுமதி இல்லாமல் மாறிவிடும் அப்படின்னாங்க. அப்ப வீட்டுக்குள்ள வராம அவனை நடுத்தரில் தள்ளிடலாம், பட்டினி போட்டுடலாம். மார்க்கம் இதெல்லாம் சொல்லுது. இதையெல்லாம் செய்தால் நம்ம இவ்வளவு நாள் வேதனைப்படுத்திய ஷைத்தானை நாம வேதனைப்படுத்த முடியும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நம்முடைய காரியங்கள்ல, நம்முடைய செயல்பாடுகள்ல, தொழுகையில நிக்கிறோம்ல, இதுல சஃப்புக்கு மத்தியில இடைவேளியோட நம்ம நிற்போம். அப்படி நின்னோம் என்றால் ஷைத்தான் நம்முடைய தொழுகையில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமையும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி, உங்களுடைய சஃப்புகளை நெருக்கமா வைங்க, காலை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு நம்ம சமூக மக்கள்கிட்ட அந்த பண்பாடு கிடையாது. சஃப்புல நிற்கும் போது காலை சேர்த்து வைக்கணும், குதிங்காலையும் சேர்த்து வைக்கணும், கால்களை இணைத்து வைக்கணும். யாரு காலை? நம்மளுடைய 2 கால் இல்லை, நம்முடைய வலது காலையும் இன்னொருத்தர் இடது காலையும், நம்ம இடது காலையும் பக்கத்தில் இருக்கிறவருடைய வலது காலையும் பக்கத்தில் இருக்கிற நபரோடு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்றால் ஷைத்தான் ஆட்டு உருவத்தில் சஃப்புக்குள் ஊடுருவதை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஷைத்தான் நமக்கு பல்வேறு வகையில இடையூறுகள் தர ஒவ்வொரு நேரத்திலும் வருகிறான். அவனை விட்டு நாம் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இறைவன்ட்ட முறையிட்டுட்டா போதும், அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு. நீங்க ஷைத்தானாவது அவங்க அப்பனாவது எவன் வந்தாலும் சரி, இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும். அதனால் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள். ஷைத்தானை எந்தெந்த நேரத்திலெல்லாம் நிலைகுலைய வைக்க முடியுமோ அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடணும். அவன் வழிபாடு செய்யாதேம்மா, நம்ம வழிபாடு செய்யணும். அவன் குர்ஆன் ஓதாதன்னு காட்டுவான், நம்ம குர்ஆன் ஓதணும். என்னடா இவனை வழிகெடுக்கவே முடியலையே அப்படிங்கிற நிலை உருவாக்கணும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படித்தான் உருவாக்கினார்கள். உமர் கிட்ட ஷைத்தானுடைய ஆட்டம் செல்லாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கினாங்க. ஏன்னா உமர் என்ன வானவரா? மனிதர் தானே, அவர் சாதாரண மனிதர். ஆனால் அவர் ஷைத்தானிடத்தில் அவ்வளவு தூரம் கடுமையாக நடப்பதற்கான காரணம் ஈமானி உறுதி.
எந்த நேரத்தில் இந்த வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு போற வேலையே இருக்காது. ஒரு காரியத்தை எடுத்தோம் என்றால் மௌத்து வரை அந்த காரியத்தின் அடிப்படையில் செயல்படணுங்கிறதுல துடிப்போடு செயல்பட்ட ஒரு நபித்தோழர். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஈமானி உறுதியோடு வழிபாட்டோடு இந்த ரமலான் வரைக்கும் 20 தொழுகை வைக்கக்கூடாது, கூடுமான வரைக்கும் மௌத்து வரை என்று கொண்டு போகணும். நம்முடைய முன்பின் சுன்னத்துகள், திக்ருகள், துவாக்கள், ஒவ்வொரு நாள் பொழுதும் இந்த வழிபாடுகளோடு அதிக தொடர்பு இருப்பது ஷைத்தானுக்கு மண்டை பிக்க வைக்கும். என்னடா இவனை எதை உட வைக்க, இவன்கிட்ட எப்படி நம்ம ஆதிக்கம் செலுத்த அப்படிங்கிற மாதிரி அவனை நிலைகுலைய வைக்க வேண்டும். ஒவ்வொரு பாவமான காரியத்தை விட்டு விலகிற ஒரு மனநிலை இருக்கணும். ஒரு இடத்துல விழுந்துட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து உங்களுடைய பாவத்தில் பரிணாம வளர்ச்சி அடைய வைப்பான். இது ஒவ்வொன்றையும் புரிந்து ஷைத்தானை விட்டு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வரைக்கும் 3 நாட்கள் ஷைத்தானை பார்த்தனது, நம்மை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறான்ங்கிற செய்தியை பார்த்தோம். நாளைய தினத்திலிருந்து அந்த டாபிக்குடைய உண்மையான பரிணாமம் அதை பற்றின செய்திகள் பார்ப்போம். அதில் முதல் அடிப்படையாக திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பந்தம், பாசம், அதில் பிளவுகளுக்கான காரணம், அதில் ஷைத்தான் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறான், மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது, இறைவனுடைய வழிமுறை என்ன என்பதை நாளைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையில் என்னையும் எனது குடும்பத்தாரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.